ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1787வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 2வது மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்பதும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வரும். தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தற்பொழுது தேர்வுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற, தேர்வு எழுதி கொண்டிருக்கிற, இன்னும் தேர்வு எழுத போகிற மாணவ மாணவியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய சுகத்துக்காக, அவருடைய ஞாபக சக்திக்காக, இந்த நாட்களில் எந்த பலவீனம் படாதபடி இருக்கும்படியா ஜெபிப்போம். தொடர்ந்து எல்லா பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பையும் வருகின்ற காலங்களில் நல்ல மதிப்பெண்களையும் கொடுப்பாராக. ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்கள் தொடர்ந்து ஆயத்தமாகும்படி ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31வது வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல தேவ பக்தியும் தேவ சித்தத்தையும் பற்றி பார்க்கிறோம். அந்த குருடன் சொல்கிறான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் தேவன் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லி, யூதர்களுடைய நம்பிக்கை என்னவா இருந்ததுன்னா, இந்த குருடன் எப்படி பார்வையடைந்தான், அதுவும் ஓய்வு நாள்ல எப்படி பார்வையடைய முடியும்னு சொல்லி அவன்கிட்டையும் கேட்டாங்க. அவர் தாய் தகப்பன்ட்ட அழைச்சும் கேட்டாங்க. அவங்களால நம்ப முடியல. அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார், பாவிகள் ஒரு நாளும் பெற முடியாது என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஆனால் இந்த வசனம் இதுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதாவது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்குதல் என்று சொல்லி இதற்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார். அதாவது ஒருவன் தொடர்ந்து பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலேயே ஜீவித்து பாவத்திலேயே ஜெபம் பண்ணுவானா அவனுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். எந்த மனிதன் உண்மையாக மனம் திரும்பி பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறானோ அந்த மனிதனுக்கு தேவன் செவி கொடுக்கிறார், பதிலை கொடுக்கிறார். இந்த இடத்துல மீண்டும் தொடர்ந்து வாசித்தால், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானவைகளை செய்தால் அவருக்கு தேவன் செவி கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பக்தியா இருக்கிறோம், அவருடைய சித்தத்தை செய்யறோமா? அதை தான் இன்றைய நாள்ல நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி. நான் அவருக்கு சித்தமானதை செய்யறேனா? தேவ பக்தியில எங்கள்கிட்ட இருக்கு, எங்க குடும்பத்துக்கு இருக்கு, எங்க கிராமத்துல எங்களை பார்க்கிறவங்க எல்லாருமே தேவ பக்தியை பார்க்குறாங்க. ஆனா அவருக்கு பிரியமானதை தேவ சித்தத்தை செய்கிறோமா? அப்படி தேவ சித்தத்தை செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார். வேதத்துல யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே எலியாவை பற்றி பார்க்கிறோம். எலியா ஆண்டவருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தான். தேவ சித்தத்தை அவன் செய்தான். அந்த நாட்களிலே மழை பெய்யவில்லை. ஆனால் அவன் கருத்தாய் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவருடைய பக்தியின் நிமித்தம், அது மாத்திரமல்ல அவன் ஜெபித்தது தேவ சித்தத்தின்படி ஜெபித்ததுனால கர்த்தர் மழை பெய்யாமல் இருந்த வருடங்கள் மாத கணக்கில் இருந்த அந்த சூழ்நிலையை மாற்றி மறுபடியும் மழை பெய்ய வைத்தார். பூமி பலனை தந்தது என்று பார்க்கிறோம். எலியாவினுடைய வாழ்க்கையில தேவ பக்தியும் இருந்தது, தேவ சித்தமும் இருந்தது. இந்த நாட்களில உங்களுக்கு எனக்கும் தேவ பக்தியும் இருக்கணும், தேவ சித்தமும் இருக்கணும். இன்னைக்கு தேவ பக்தி மட்டும் இருந்தால் போதாது, தேவ சித்தமும் இருந்தால் நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் சித்தத்தின்படி அவர் செய்கிறார். அதுதான் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை காணப்படுகிறது. எனவே தொடர்ந்து நாம் தேவ பக்தியோடு நின்றபடி தேவ சித்தத்தை செய்து ஜெபிப்போம், தேவனிடம் பதிலை பெறுவோம்.
தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய இந்த நாளில் தீர்மானியுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் தேவ பக்தியோடு தேவ சித்தத்தையும் செய்து ஆண்டவரே உம்மிடம் சிறப்பான பதிலை பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா தடைகளும் விலகுவதாக. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெயம் கர்த்தரால் வருவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மருத்துவமனையில் பலவீனத்தோடு ஆண்டவர் ஸ்தோத்திரம் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுங்க. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை பெருக பண்ணுங்க. எக்ஸாமுக்கு ஆயத்தமாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தேவ கரம் எங்களோடு இருப்பதாக என்று ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.